இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்டு எடுத்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு கார்டு வந்து இந்த டெக்லேருந்து ரெய்டர் ஒயிட் டெக்லேருந்து 12 கப்ஸ் வந்துருக்கு. இந்த மிஸ்டிக் ரெட்டில் வந்து இந்த ட்ராகன் ஃப்ளை வந்துருக்கு. இப்போ வந்து இந்த கார்டு பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டில் 12 கப்ஸ் வந்துருக்கு. 12 கப்ஸ்னால் வந்து 2 பேருமே வந்து பரிமாறிக்கிட்ட பற்றி தான் சொல்லுது. லேடி வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குற மாதிரி, மென்கிட்ட மென் வந்து லேடிக்கிட்ட கொடுக்குற மாதிரியும் அன்பு வந்து பரிமாறிக்கிறதுக்காக இன்றைக்கான நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லவ்லாம் போவோம். அதுமாரி வந்து லவ் பண்ணுற பர்சன் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ஜென்ரலாகவே இது வந்து எல்லாருக்குமே ரெசினேட் ஆகும். ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 12 கப்ஸ் வந்திருக்கு. 12 கப்ஸ்னால் வந்து இன்றைக்கி நல்ல கார்டு வந்திருக்கு. ரொம்ப அழகான கார்டு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்டு. ஏன்னா வந்து அன்பை குறிக்கிறது. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். அன்புனா வந்து லவ் பண்ணுறவங்க தான், ரிலேஷன்ஷிப் எடுக்கிறவங்களான்னு தாண்டி அக்கா தங்கச்சிங்க, அப்பா அம்மா, இது எல்லாருக்குமே பொருந்தும். இன்றைக்கி வந்து சந்தோஷமாக ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்க. அதை பற்றி தான் குறிக்குது இன்றைக்கான கார்டு. சரிங்களா? ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து இந்த கார்டு சொல்கிறேன். த ட்ராகன் ஃப்ளை லைட் ஹார்ட்டட் அடாப்ட் ஃபைண்டிங் அவுட் சேஞ்சிங் திங்ஸ் கம்மிங் டு லைட் ஹீல். லைட் ஹார்ட்டட்னா ரொம்ப மிருதுவான, அடாப்டட்னா வந்து நம்ம வந்து எந்த சூழ்நிலைக்கும் வந்து ஏற்ற மாரி இருக்க பழகிக்கணும், அதை கண்டுபிடிக்கணும். அதேமாதிரி வந்து சேஞ்சிங் திங்ஸ் கம்மிங் டு, சேஞ்சுனால் வந்து மாற்றம் வந்து உங்களுக்கு வந்து பொருளையாகட்டும் எல்லாத்துலேயும் வந்து கம்மிங்னா வருதுன்னு அர்த்தம். சேஞ்சஸ் வந்து உங்கள்கிட்டயே வருது, மற்ற சுற்றி சூழ்நிலையிலையும் வருது. அதேமாதிரி வந்து லைட் ஹீட், லைட்னால் வந்து ஒரு பவர் இல்லை வந்து கடவுளுடைய அனுகிரகம் கூட சொல்லலாம். ஹீல்னால் வந்து உங்களுடைய ஊன்ஸ் எல்லாத்தையும் பற்றி சொல்லுது. ஹீல்னால் உங்களுடைய ஊன்ஸு, உங்களுடைய மன கஷ்டம், இது எல்லாத்தையுமே குறிக்கிட்டா வந்து இந்த கார்டு. இது ஃபுல்லாமே என்ன படிக்கிறேன் பாருங்கள். லைட் ஹார்ட்டட் அடாப்ட் ஃபைண்டிங் அவுட் சேஞ்சஸ் திங்ஸ் கம்மிங் டு லைட் ஹீல். ஓகேங்களா? இதை பற்றி தான் இந்த கார்டு சொல்லுது. நம்ம வாங்க வந்து இன்றைக்கி வந்து இந்த இதுலேருந்து எடுக்கலாம். இது வந்து என்னென்ன இருக்குன்னா லெட்டர்ஸ் அண்ட் தென் மோர் தென் இது கார்டு எழுதியிருக்கேன். என்ன வருதுன்னு பார்ப்போமா? இதுதான் வந்துருக்கு. ஓகேங்களா? இந்த கார்டு தான் வந்துருக்கு. பார்ப்போம் வாங்க. இதுங்க இதை நான் பிரித்து வச்சிட்டப்புறம் நான் வந்து காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டு வந்து பார்த்திங்கன்னா சோல் ஃபேமிலி கனெக்ஷன் பற்றி சொல்கிறாங்க. சோல் ஃபேமிலி கனெக்ஷன்னா உங்கள் சோல்லாம் வந்து ஆத்மா சோல் ஃபேமிலி பற்றி சொல்கிறாங்க. இதில் கூட பிறந்தவங்க தான் வந்து சோல் ஃபேமிலியாக இருக்கணும். இல்லை வெளியில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கொலீக்ஸ் யாராக இருந்தாலும் வந்து குட் பர்சன் யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து சோல் ஃபேமிலி கனெக்ஷன். உங்களுக்கு வந்து சோல் ஃபேமிலி கனெக்ஷன் வந்து நிறைய பேர் வந்து கனெக்ட் ஆவாங்க சோல் ஃபேமிலியில் இருக்கிறவங்க. ஸோ வந்து அதுதான் வந்து இதை பற்றி சொல்லுது. சோல் ஃபேமிலி கனெக்ஷன் ஃபஸ்ட்டு கார்டு. செகண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர் 1111 வந்துருக்கு. டீப் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப். இது வந்து என்ன சொல்லுன்னா இது வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து லவ் பண்ணுறவங்களுக்கும் வந்து சூட் ஆகும். இது 2 பேருக்கு தான் சூட் ஆகும். இந்த ஏஞ்சல் நம்பர் டீப் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிறாங்க. ரொம்ப ஆழமான காதல் இருக்குது அப்படின்றது தான் ஏஞ்சல் நம்பர் மூலமாக வந்து எனக்கு ஏஞ்சல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க இன்றைக்கி. அடுத்து நெக்ஸ்ட் கார்டு லயன். இவ்வளோ இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 4-5 கார்டு தான் வந்துச்சு. லயன் பற்றி புரியுது. லயன்னா வந்து எது வந்தாலும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவீங்க. எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்தையும் டீல் பண்ணுற ஆளுங்களாம். இது ஜென்ஸ் ஆகட்டும், லேடிஸ் ஆகட்டும், இது வந்து ஜென்ரலாக தான் சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லலை. லைனில் வந்து ஸ்ட்ராங்கான பர்சன், ஸ்டப்பானான பர்சன். ஓகேங்களா?
இது பார்த்திங்கன்னா சூப்பரான என்ன வந்திருக்குன்னு எவ்ரி டே இன் ஏ நியூ சேஞ்ச் டு ஷைன் பிரைட்டர். என்ன சொல்கிறாங்கன்னா தினைக்கும் வந்து புதுசு புதுசாக வந்து மாற்றம் மாறினே தான் இருக்கும். அது மூலமாக தான் வந்து ஷைனான ஒளியிருந்து அந்த லைட்டு பரவும். ஸோ அதை பற்றி தான் சொல்கிறாங்க. எவ்ரிடே இன் ஏ நியூ சான்ஸ் டு ஷைன் பிரைட்டர். ஓகேங்களா, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி கார்டெல்லாம் நல்லா தான் வந்து இருக்குது. எவ்ரிடே இன் ஏ நியூ சான்ஸ் நம்ம மாற்றம் இதை வந்து உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை கூட இன்றைக்கி ஏன்னா ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அது மூலமாக கூட நீங்கள் மேலிருந்து பிரைட்டாக அப்படியே ஸ்டார் மாரி கூட சொல்லிக்கலாம். அதை பற்றி தான் இந்த கதை சொல்லுது. லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா எமோஷ்னல் ட்ராமாலி எமோஷ்னலாக நீங்கள் எதுனா பிரேக் டவுனில் இருந்தீங்கன்னா, எமோஷ்னலாக ரொம்ப வந்து அழுதிங்க அப்படின்னா அதுலேருந்துலாம் வெளியே வரணுன்றது தான் இந்த கார்டு. ட்ராமாலினா ரொம்ப அழுக எல்லாம் குறிக்கும். எதுக்கெடுத்தாலும் வந்து எமோஷ்னல் ஆகாதீங்க. அதை வந்து அது எமோஷன் வந்து வெளியே வந்து லாஜிக்காகவும் திங்க் பண்ண பழகுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கான லெட்டர் வந்து இன்றைக்கி யார் இந்த லெட்டர் ஜட் அப்படின்ற ஸ்டார்டிங்காக இருக்கலாம், இல்லை நடுவில் என்ன லெட்டர் வரலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஜட் அப்படின்றவங்களுக்கு பொருந்தலாம். ஏன்னா இந்த இது தான் வந்துச்சு கையில். ஓகேங்களா, ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரீடிங் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.